ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரொம்ப ஈஸியான தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. சிறிதளவு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை தழை, பூண்டு 5 பல் பூண்டு பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இது 3ம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு தொக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தையும் தக்காளியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு வரமிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நான் ஒரு 10 தக்காளி இன்றைக்கி எடுத்துருக்கேங்க. 10 தக்காளி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. பாருங்கள், வெங்காயத்தோடு சேர்த்து இந்த தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா சிறிதளவு தண்ணி விட்டு தக்காளி நல்லா வேக விடுங்க. லைட்டாக வெந்து வரும்போது 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்துடுங்க. அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிக்கலாம். இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.